காவேரி வந்திருக்க எல்லாத்துக்கும் காப்பி கொண்டு வந்து கொடுமா. சரிங்க ஐயா. ஐயா என்ன ஐயா நம்ம டிரைவர் வந்துட்டாரு. ஐயா வண்டி எடுத்து வந்தீங்க. சரி நான் பாத்துக்கிறேன். தம்பி இன்னைக்கு சித்திரை மாசம் 20ஆம் தேதி. காதல் ஜோடிகள் எல்லாம் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. வரீங்களா? வரேன். எல்லாருக்கும் வணக்கம். பேரனப்பா பெரிய தம்பியா. எவ்வளவு நாளா காதலிக்கிறீங்க? 5 வருஷமா காதலிக்கிறோம்யா. எங்க வீட்டுல சாதி வித்தியாசம் பார்த்து கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அப்பதான் உங்களை பத்தி கேள்விப்பட்டோம். எப்படா சித்திரை மாசம் 20ஆம் தேதி வரும்னு காத்திருந்து இப்ப வரோம்யா. சீனு மாமனா? ரொம்ப நன்றி. ஆமா தம்பி. உன் பேர் என்னப்பா? கணேஷ் ஐயா. எல்லாரும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்துருங்க, நான் அங்க வந்துடுறேன். கண்களை நம்பாதே கிழிஞ்சத ஒட்டுறானுங்களா? ஐஸ்வர்யா ராய் போகுது. ஆகாய தோட்டத்திலே செவ்வான செவந்திருச்சு, விடிவெள்ளி பூத்திருச்சு, எட்டி பார்க்கும் சூரியனோ திருடி செல்ல காத்திருக்கு. பாத்தியாடா கண்டிக்காம போறத. நம்ம இவனுக்காக வெயிட் பண்ணியிருந்தா எவ்வளவு பிகு பண்றான் பத்தியா? என்னடா கருப்பு கண்ணாடி போட்டிருந்தா உட்காந்துட்டு இருக்கிறது யாருன்னு கண்ணுக்கு தெரியலையா? இல்லடா மச்சான், ஊருக்கு வெளியில யாரோ திருட்டுக்கல் குடிக்க உட்காந்துருக்கான்னு நினைச்சேன்டா. ஏய் கிண்டலடா, உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி தரலான்னு ஊருக்கு வெளியே வந்து உட்கார்ந்துட்டு இருந்தா எங்களை பார்த்தா திருட்டுக்கல் குடிக்க வந்த மாதிரி தெரியுதா உனக்கு? இன்ப அதிர்ச்சியா? டேய் சொல்லுங்கடா, என்னடா சொல்லுங்கடா. எங்க போயிருப்பான்? இன்னும் வரலையே. என்னப்பா இன்னும் சாப்பிடலையா? என்னப்பா இது புதுசா கேக்குற? நீ ஊர்ல இருந்து என்னைக்கு அவர் தனியா சாப்பிட்டுருக்காரு? ஓ சாரி ரெண்டு பேரும் ஒரே தட்டுல சாப்பிடுவோம்ல. போடுங்க சாப்பாடு சாப்பிடுவோம். அண்ணே போடுங்க சாப்பாடு. தம்பி நீ குழந்தையா இருக்கும்போது உன்னை தூக்கி வச்சுக்கிட்டு உனக்கு ஊட்டி விட்டுக்கிட்டே அவரும் சாப்பிடுவாரு. உனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீயா சாப்பிடுவேன்னு விட்டு பார்த்தாரு. ஆனா நீ சாப்பிடாம படுத்துக்குவ. அதுக்கப்புறம் ஒரு தட்டுல சோத்த போட்டுக்கிட்டு நடு ராத்திரி உன்னை எழுப்பி உனக்கு ஊட்டி விட்டுக்கிட்டு அவரும் சாப்பிடுவாரு. அந்த பழக்க தோஷம் இன்னைக்கு வரைக்கும் ஒரே தட்டுல சாப்பிடுறத பழக்கமாக்கிக்கிட்டீங்க. என்னைக்கு தான் இது மாறுமோ தெரியலப்பா. எங்க அம்மா வந்தா சரியாயிடும். எனக்கு நம்பிக்கை இருக்கு, எங்க அம்மாவை நான் பாப்பேன்னு. என்ன பெத்தவ குப்பை தொட்டிலையோ தெருவுலையோ போட்டு போயிருந்தா கண்டிப்பா அவ நல்லவளா இருக்க மாட்டா. ஹாஸ்பிட்டல்ல என்ன பெத்த இடத்துலயே உங்களுக்கு தத்து கொடுத்துட்டு போயிருக்கானா கண்டிப்பா அவ பித்து பிடிச்சவளா தான் இருப்பா. தெளிஞ்சா வருவா, கண்டிப்பா வருவா. நீங்க சாப்பிடுங்கப்பா. என்ன கருப்பையா அண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சுவாதி எங்க? உள்ள இருக்கு, போய் பாருமா. சுவாதி, ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? எப்படி இருக்க? பொடி, என்கிட்ட பேசாத. நேத்து எல்லாம் வந்தாங்க, ஆனா நீ மட்டும் தான் வரல. சாரிடி,
அம்மாவுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல. நான் கிட்டவே இருந்து பாத்துக்க வேண்டியதா போயிடுச்சு. ஏய், என்ன கிஃப்ட் இது? கண்ணை மூடு சொல்றேன். இத தொட்டு பார்த்து பிரிச்சு பார்க்காம யார் கொடுத்தாங்கன்னு சொல்லு பாப்போம். நேத்து எல்லாரும் வந்தாங்க, ஆனா நீ வரல. அப்புறம் அந்த வானர பசங்க வந்தாங்க, ஆனா அவன் வரல. ஹே, இந்த கிஃப்ட மகேஷ் தானே கொடுத்தான். அடி பாவி, விட்டா இங்கேயே படுக்கையை போட்டு புள்ளைய பெத்து என் கையில கொடுத்து தாளாட்டு பாட சொல்லுவ போல இருக்கே. அடியே, இது உன் மாமனுக்கு தெரிஞ்சது, இத கொண்டு வந்த என் கையும் இருக்காது, மகேஷ் தாளையும் இருக்காது. வரண்டியம்மா. என்ன கருப்பையா அண்ணன், உங்களுக்கு எப்ப கல்யாணம்? எனக்கா? உன்ன மாதிரி பழுத்த பழமா 80 வயசுல எப்ப பொண்ணு வருதோ அன்னைக்கு தான் கல்யாணம். கிண்டல் போகல பாத்தியா? இந்த ஜென்மத்துல உங்களுக்கு கல்யாணம் நடக்காது. ஓ அப்படியா? பார்க்கலாம் பார்க்கலாம். அங்க பாரு வாழ்வரா. ஆமாண்டா, இவ எதுக்குடா இங்க வரா? நான் தாண்டா ஒரு பொய்ய சொன்னேன், அதை நம்பி வந்துட்டா. இவ எப்படிங்க? ஏய் ஏய், யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்ன தேடி நீயா? உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும் போல இருந்துச்சு, அதான் வந்தேன். சரி சரி, எப்படி இருக்க? என்னடா இது? நெத்தில போடுற நெத்தி சுட்டியாவும் தெரியல, கழுத்துல போடுற செயினாவும் தெரியல. அப்போ இது எங்கதான் போடுவாங்க? இடுப்புல கட்டிக்கோ. இடுப்புலயா? ஆமா, சின்ன வயசுல நீ இத இடுப்புல தான் கட்டியிருந்த. ஏய், என்னடா சொல்ற? நீ சின்ன குழந்தையா இருந்தப்போ உன் மாமா உன் இடுப்புல இதை கட்டினாரு. ஏன் மாமா ஏன் இடுப்புல கட்டினது? உன் கையில எப்படி வந்துச்சு? உங்க அம்மா உன்னை இடுப்புல வச்சு தூக்கிட்டு போறப்போ இது கீழே விழுந்துருச்சு. அப்ப இருந்தே இத உன்னோட ஞாபகமா நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆனா உங்க அம்மாட்ட கொடுக்கணும்னு எனக்கு தோணல. இந்த சந்தர்ப்பத்துல என் மனசையும் சேர்த்து உங்ககிட்ட கொடுத்துட்டேன். என் மேல இவ்வளவு பாசமா உனக்கு? என்னப்பு, நீ வீரபாண்டி மோகன் தானே? ஆமா. என்ன பண்ற நீ? டவுன்ல படிச்சுக்கிட்டு இருக்கேன். அத கேக்கலப்பு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? பாடத்துல சந்தேகம் கேட்டுட்டு இருந்தா அதான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். காலேஜ்ல படிக்கிற நீ ஸ்கூல் பிள்ளைங்க சந்தேகத்தை தீர்க்கிறது தப்பு இல்ல. ஆனா ஊர் சந்தேகப்படுற நடந்துட்ட என் அருவாளுக்கு பதில் சொல்லி ஆகணும். பார்த்து நடந்துக்க. டேய், அவன் கிடக்குறான் டுபுக்கு. இங்க வந்தான். வாடி, வா 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 வா. உன் தத்து புத்திரனா காலி பிடி விடுவேன், ஜாக்கிரதை. என்ன நினைச்சிட்டு இருக்க? தப்பா பேசாத, புரியுற மாதிரி பேசு. எல்லாம் புரிஞ்சனாலதான் வந்திருக்கோம். என் தங்கச்சி மகளை பொத்தி பொத்தி வளர்க்குறோம். அவளை அப்பே ஆத்த யாரும் தெரியாதா, ஆனா அதை கொத்திட்டு போறதுக்கு இல்ல. டே என்ன அவனை வச்சு என்னைய பழி தீக்கலான்னு பாக்குறியா? நான் பழி வாங்குறானா? தப்பு, உன்னை நீயே பழி வாங்கிக்கிற. டேய், என் பொண்ணு போன பாதையில தப்பான எண்ணத்தோட அந்த பையன் பின்னாடி போயிருக்கான். இதை எங்க ஆளுங்க பாத்திருக்காங்க. அதான் உன்கிட்ட வந்து சொல்றேன். அவன் நான் வளர்த்த பையன், ஒரு காலம் தப்பான வழிக்கு போக மாட்டான். உன் ஆளுங்க என்ன நீயே பார்த்து சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன். இந்த ஊர் சொல்லட்டும் என் மகன் தப்பானவன். அப்ப நான் கொடுக்க போற தண்டனையை பார்த்து
இந்த ஊர் மட்டும் இல்ல, நீயும் வாயடிச்சு போய் நிப்ப. டேய் அதையும் பார்க்கலாம்டா. என் ஆளுகளை வச்சு கையங்கிழமா பிடிச்சு தரேன். வாடா எல்லாம் வண்டியா. இந்த பயலுக்கு நாம ஒதுங்கினாலும் அவனுக்கு ஒதுங்க மாட்டானுங்க போல இருக்கு.